Situation number 1. You are an architect. உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க டூம் ஷேப்ட் பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதோட கர்வ்ட் ஸ்ட்ரக்சரை நீங்க கால்குலேட் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவீங்க? Situation number 2. You are a scientist. நீங்க ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணிருக்கீங்க. அந்த ராக்கெட்டோட ப்ரொஜெக்டைல் மோஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட டிஸ்டன்ஸ் டிராவல்ட் அண்ட் ஹைட்டை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன மாதிரியான ஃபார்முலாஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? Situation number 3. You are a data analyst and you need to find regression analysis ups and downs வச்சு டேட்டா வச்சு ப்ரெடிக்ஷன் பண்ணணும். இந்த ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு நீங்க என்ன கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? Finally, I am done with the answer. இது எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணக்கூடிய one of the calculation is quadratic equations. ஸோ நான் இங்க quadratic equation சொல்லிக் கொடுக்க வரல, இன்ஸ்டெட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை கன்வே பண்ண வந்திருக்கேன். நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னாலும் அந்த படிப்போட ரியல் லைஃப் சினாரியோஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் மேல ஒரு அலாதியான